நான் நெத்திலி மீன் குழம்பு பண்ண போகிறேங்க. சட்டியில் பண்ண போகிறேன். சட்டியிலெல்லாம் பண்ணணுன்னா நமக்கு நல்ல ஓப்பன் பிளேஸ் இருக்கிற மாதிரி வீடு இருந்தால் தாங்க. இல்லாட்டா எனக்கு தெரிஞ்சு கஷ்டமாக தாங்க இருக்குது. ஏன்னா இந்த சட்டியில் ஒரு ஸ்மெல்லு வருதுங்க கபோர்டுக்குள்ளே வச்சா. என்னதான் நீங்கள் நல்லா தேய்ச்சாலும் முன்னாடியே நம்ம பண்ண அந்த எண்ணெயோட இதெல்லாம் இப்படி கசிவு வருதுங்க. இல்லை சோப்பெல்லாம் போட்டு அலம்பக்கூடாதுங்கிறாங்க. நம்மளுக்கு எங்கே இருந்துங்க இது கிடைக்கும்? சாம்பல் கடையில் கிடைக்குது போல இருக்குது. இப்போல்லாம் இந்த ஆர்கானிக் ஷாப்ஸ்லாம் கிடைக்குது. பட் என்ன தான் இது பண்ணாலும் இந்த மாதிரி எண்ணெய் இருக்குதுங்க, அது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் என்னோட ரிவ்யூவை சொல்கிறேன். இது சொல்லணுமா வேணாமா அது தெரியல, சொல்லலாமா வேணாமான்னு. பட் மண் சட்டியோட வேல்யூஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு ஸ்மெல்லு கூடங்க, எவ்வளோதான் நீங்கள் இது பண்ணாலும் அது வேறு மாதிரி ஒரு ஸ்மெல்லு வருது நம்மளுக்கு. இப்போ இந்த இதெல்லாம் பழகிட்டு, இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம்லாம் பழகிட்டு நம்மளுக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. என்னதான் இருந்தாலும் எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. கொஞ்சம் கூட நார்மல் இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் ஸ்மெல்லு ஒரு மாதிரி ஸ்மெல்லு வருதுங்க. இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி எண்ணெய் கசிவு வருது. அது எனக்கு பயமாக இருக்குது. எத்தனை வாட்டி நான் தொடச்சி எடுத்தாலும் அது வந்துக்கிட்டே இருக்குதுங்க. ஆல்மோஸ்ட் நிறைய வாட்டி நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். அது அப்படியே திருப்பி அலம்பி வைப்பேங்க நான். ஆனாலும் அது திருப்பி வருது. அது எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு பழைய ஆயில் அப்படியே அதில் இருக்கும் இன்ஃபெக்ஷன். இப்போ பாருங்கள், நான் திருப்பி கொஞ்சோண்டு ப்ரில் போட்டுட்டேன் பயப்படாமல். ஏன்னா கொஞ்ச நாள் கழிச்சுட்டு யூஸ் பண்ண இது யூஸ் பண்ணிக்கலாங்கிறாங்க. இப்போ நான் திருப்பி அலம்பிட்டு வரேன். இப்போ அந்த கசவை வந்துட்டு நான் நல்லா அந்த எண்ணெயை திருப்பி வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். சூடாக தான் இருந்தது. சூடாகவே பத்திரமா இது பண்ணிட்டேன். பட் என்னமோ எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் இந்த மண் சட்டியில் பிடிக்க மாட்டேங்குதுங்க. அது நல்லதா கெட்டதா தெரியல. ஏன்னா நான் மோஸ்ட்லி இதை வந்துட்டு எல்லாத்துக்கும் தான் யூஸ் பண்ணுறேன். மீனுக்கும் யூஸ் பண்ணுறேன், இதுக்கும் யூஸ் பண்ணுறேன், சிக்கன் மட்டனுக்கும் யூஸ் பண்ணுறேன். எனக்கு என்னமோ இது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் ஏதோ இது நல்ல வேல்யூஸ் இருக்குங்கிறாங்க. இது நல்லதாக கூட இருக்கலாம். பாருங்கள் எப்படி வருது திருப்பி எண்ணெய். இதை பார்க்கறச்ச எனக்கு யூஸ் பண்ணவே பிடிக்க மாட்டேங்குதுங்க. இப்போ நான் திருப்பியும் அந்த எண்ணெயை வாஷ் பண்ணிட்டு வந்தேங்க. இது வந்து ஹெல்த்து நிஜம்தான். பட் இது தெரியலையே. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். எனக்கு அஃப்கோர்ஸ் யாரும் இது வரைக்கும் கமெண்ட் எதுவுமே பண்ணலை. பட் இந்த விஷயமாவது அட்லீஸ்ட் யாராவது தெரிஞ்சவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆயில் ஊசோட் ஆகி வருது. எவ்ரி டைம் நான் பண்ணுறச்ச எடுத்து கழுவி பண்ணுறேன். கேஸும் வேஸ்ட்டு, அவ்வளோ ஆயில் அதை அப்சார்ப் பண்ணிக்குது. சரி, நம்ம ஆயில் போடாமல் பண்ணாலும் ஒட்டிக்குது. இப்போ நம்ம ஆயில் பண்ணாமல் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கணுன்னா அது ஒட்டின்றது. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ திருப்பி இதையும் அலம்பிட்டு வந்துடுங்க. எவ்வளோ ஆயில் வருதோ பார்க்கலாம். இதை நீங்கள் எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கீங்களா என்னன்னு தெரியல. எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாமல் இருக்க மாட்டீங்க. நானே இப்போ நான் புதுசாக யூடியூப் ஆரம்பித்தவ தான். பட் நீங்கள்லாம் ரொம்ப வருஷமாக யூடியூப் ஆரம்பித்து எல்லாத்தையும் பண்ணி எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆகி எல்லா இதுவும் காட்டியிருப்பீங்க. பாருங்கள் எண்ணெய் வந்துட்டே தான் இருக்குது. இதுதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்னதான் நம்ம டிஷ்யூ வச்சு தொடச்சாலும் அது வந்துக்கிட்டே தான் இருக்குது. இதே மாதிரி தாங்க நான் மண் சட்டியில் பண்ணுறச்செல்லாம் ஒரு 6-7 வாட்டி அலம்புறேங்க. ஆனாலும் வருதுங்க. நான் இதை சோப்பு ப்ரில் போட்டியும் ஆரம்பிச்சிருக்கேன். ப்ரில் போட்டியும் அலம்பியிருக்கேங்க நிறைய வாட்டி. ஏன்னா இந்த மாதிரி ஆயில் வர்றதுனால மேபி அது போட்டாலாவது கொஞ்சம் இதாகுமான்னு வந்துட்டே இருக்குது. எனக்கு என்ன பயம்னா, இது பழைய ஆயில் இல்லையா, இது இன்ஃபெக்ஷன் தானே. பழைய ஆயில் அதில் ஸ்டே ஆகிருக்குது. யூஸ்வலாக நம்ம பழைய இது சாப்பாடே சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. இதில் இருக்கும் தானேங்க அந்த ஆயில் கசிவாக வருதுன்னா, அப்போ வந்துட்டு அதுக்குள்ளேயே அது தங்கி தானே இருக்குது. இப்போ ஓரளவுக்கு வரலை. இப்போ நான் இதில் எண்ணெயை விட்டுறேங்க. கொஞ்சம் நிறையவே எண்ணெய் விடுறேன். மீன் குழம்பு கொஞ்சம் நல்லா எண்ணெய் மிதங்கி இருந்தால் தானே நல்லாயிருக்கும். எண்ணெயும் நல்லா வடுகம் போட்டிருக்கேங்க. தயவுசெய்து யாராவது நீங்கள் கொஞ்சம் இந்த நான் கேட்ட கேள்விக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் கொஞ்சம் சொன்னால் கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நல்லா ஓப்பன் பிளேஸ் இருந்து வெயிலில் காய போட்டுக்கிட்டு அங்கேருந்து எடுத்து சமைச்சிக்கிற மாதிரி இருந்தால் இது ஓகேன்னு என்னோட ஃபீலிங்குங்க. இப்போ நான் இதில் வெங்காயம் போட்டுடுறேன். வெங்காயம் வதங்கட்டும். தக்காளி போட்டுடலாம். ஒரு சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளிங்க கட் பண்ணி வச்சுருக்கேன். வதங்கட்டும். அதுலேயே நான் மல்லி, அந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுறேன். இது கம்பேரிட்டிவாக பார்த்தாங்க எல்லாரும் சொல்கிறாங்க இது சீக்கிரமாக ஆகிடும், மண் சட்டி சூடாயிடுச்சுன்னா. ஆனால் அந்த சூடாகி வர்றதுக்கே இது அவ்வளோ நேரம் டைம் எடுக்குதுங்க. அது சூடாகி வர்றதுக்கே அவ்வளோ நேரம் ஆகுது. அப்போ அங்கேயுமே நம்மளுக்கு கேஸு டைமும் வேஸ்ட்டு தான். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடுறேங்க. இதில் பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூனு, இஞ்சி பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனில். இப்போ இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. நான் நல்லா இவ்வளோ புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். கரைக்கலைங்க, அதை இது ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் ஊற்றி விடுறேன். உப்பையும் போட்டுட்டேன் இதில், இந்த புளி இதுலேயே ஊற வைக்கிறத. இப்போ நான் மொத்த சாறையும் பிழிஞ்சிட்டேங்க. இதில் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், இல்லை காரமாக ஒரு 3 ஸ்பூன் போடுறேங்க. தனியாத்தூள் ஜஸ்ட்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம மீனை போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுடலாம். எண்ணெயிலையும் இந்த மசாலாஸ் எல்லாம் போட்டு வதக்கிக்கிட்டு புளி தண்ணி ஊற்றிக்கலாம். கொதிக்க தானே போகுது, நல்லா கொதிக்கட்டுங்க. மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கிற வரைக்கும் பார்க்கலாம். இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்குங்க. இப்போ நான் மீனை போட்டுடுறேங்க. 1/2 கிலோ இருக்குங்க இது நெத்திலி மீன். நான் லிஷியஸில் ஆர்டர் பண்ணேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/2 கிலோ. இப்போ இது எவ்வளோ வந்திருக்கும் தெரியல. மீன் எப்பவுமே கழுவி வச்சுட்டா கூடங்க தண்ணியிலையே போட்டு வைங்க, குழம்புல போடுற வரைக்கும். இல்லாட்டா அது ஒரு மாதிரி நீச்சல் ஸ்மெல்லாகவே இருக்குங்க. நாங்கள் நெத்திலி மீன் குழம்பு, மொத்த நெத்திலி மீனையும் நான் நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு போடுறேன். ஏன்னா அப்புறமா இது குழம்பு ரொம்ப லிக்விடாக ஆகிடுங்க, ரொம்ப தண்ணியை மாதிரி ஆகிடும். இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா பரப்பி விட்டுட்டு இந்த குழம்புல முக்குற மாதிரி எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடுறேங்க. திறந்து பார்க்கலாங்க. பாருங்க எப்படி இருக்குது. போருங்க, இதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா மீன் நல்லா வெந்துருச்சு. இதுக்கு மேலே இதை டிஸ்டர்பும் பண்ண வேண்டாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆனால் சட்டி இல்லையா, அப்படியே கொதிச்சுட்டே இருக்கும். ஒரு மினிமம் ஒரு 20 மினிட்ஸ்க்காவது இது கொதிச்சு, ஒரு 10 நிமிஷமாவது மினிமம் கொதிச்சுட்டே இருக்கும். அதுலேயே அது சுண்டி வந்துடும் நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. ரசம் வைக்க போகிறேங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். நான் இதில் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகு, ஒரு 1.5 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1.5 ஸ்பூனு கடலைப்பருப்புங்க, பச்சை கடலைப்பருப்பு. அதுக்கப்புறமா அது கொஞ்சம் நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறமா பூண்டு, காஞ்ச மிளகா, ஒரு 3 காஞ்ச மிளகா, பூண்டு ஒரு 5-6 பல் போட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ அதை பாதி இதில் போட்டுற போகிறேன். பாதி இதில் போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுட்டு அப்புறமா இதில் தக்காளி செஞ்சு போட்டுறேன். போட்டுட்டு இப்போ இதில் புளி தண்ணி இந்த கிளாஸில் கரைச்சி வச்சுருக்கேன்.
ஊற்றிடுறேன். இப்போ இதில் உப்பு, மஞ்சள் தூள் போட்டுட்டு இப்போ கொஞ்சம் கலக்கிக்கலாம். இப்போ இதில் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாம். உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம். இது இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இது கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அப்புறமா மிச்ச மசாலா, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சுங்க. ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டேன் இந்த புளி தண்ணியை. இப்போ இதில் அந்த மிச்ச மசாலாவை போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணியை ஊற்றிட்டு அந்த மொத்த மசாலாவும் அதில் எடுத்துட்டு ஊற்றிட்டு இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு பொங்கு வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது இந்த மாதிரி பொங்கி வருது பாருங்க எல்லா பக்கமும். அதோட இதை ஆஃப் பண்ணிடலாங்க. இவ்வளோதாங்க ரசம். இது தாங்க இன்னைக்கு நம்ம வீட்டு லஞ்சு. மீன் குழம்பு பாருங்க கொதிக்கிச்சிட்டே இருக்குது. கொஞ்சம் நான் ஆஃப் பண்ணி கூட ஒரு 5 மினிட்ஸ் மேலேயே ஆயிடுது. பீன்ஸ் பொரியல், ரசம். இந்த மாதிரி ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கும். ஸோ என்னோட சமையல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. எனக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸுங்க.